Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் 10 நிமிஷத்தில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ரொம்பவும் மொறுமொறுப்பான கிறிஸ்பியான பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு பண்ணதுன்னு கண்டே பிடிக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறமா ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணது, அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா லைட்டாக க்ரஷ் பண்ண சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவு இல்லைனா கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் எடுத்திருக்கோம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், அதை வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி கையால் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா பசை மாதிரி ஆயிரும், அதனால கையாலேயே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, இஞ்சி, அப்புறமா கடலை மாவு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அகைன் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கான டைம், அப்புறமா வந்து நம்ம ஆனியன், க்ரீன் சில்லி அதெல்லாம் சாப் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் ஆகும், மற்றபடி இதுக்கு டைமே ஆகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வடித்த சாதம் இன்னமும் மீதம் இருக்குன்னா நீங்கள் இப்போவே இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே மொறுமொறுப்பான கிறிஸ்பியான பக்கோடா 10 நிமிஷத்தில் நீங்களும் தயார் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்கள் வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் இதை தான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.